நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் பைக்கில் வந்த மர்ம கும்பல் ஒன்று டீக்கடையில் பெட்ரோல் குண்டை வீசி பொதுமக்களை சரமாரியாக வெட்டியுள்ளது. இந்த கொடூர சம்பவத்தில் வடமாநில செங்கல் சூளை தொழிலாளி உட்பட 2 பேர் பலியாகியுள்ளனர். நாங்குநேரி பெரும்பத்து இந்திரா காலனி பகுதிக்கு திங்கட்கிழமை 9 பேர் கொண்ட மர்ம கும்பல் பைக்கில் வந்துள்ளது. அவர்கள் அங்குள்ள டீக்கடை ஒன்றின் மீது திடீரென பெட்ரோல் குண்டை வீசியுள்ளனர். குண்டு வெடித்து சிதறியதால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நாலாபுரமும் சிதறி ஓடியுள்ளனர். அப்போது அந்த கும்பல் பொதுமக்களை விரட்டி சென்று அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளது. கண்மூடித்தனமாக வெட்டியதில் 9 பேருக்கு பலத்த வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளதுடன் இந்த கொடூர தாக்குதலில் பெரும்பத்து இந்திரா காலனியைச் சேர்ந்த 50 வயதான ஜான் மார்க் மற்றும் பெயர் தெரியாத வடமாநில செங்கல் சூளை தொழிலாளியாகிய 2 பேரும் இரத்த வெள்ளத்தில் சரிந்து சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்துள்ளனர். மேலும் படுகாயமடைந்த பெரும்பத்து பகுதியைச் சேர்ந்த நெல்சன், பிரபாகரன், ராமசாமி, வீராங்குளம் பகுதியைச் சேர்ந்த கணேசன், புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் ஆகியோர் மீட்கப்பட்டு அனைவரும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே அதே கும்பல் களக்காடு அருகே உள்ள கடம்போடு வாழ்வு கிராமத்திற்குள் புகுந்து பொதுமக்களை வெட்டியதில் 2 பேர் காயமடைந்தனர். மர்ம கும்பலின் இந்த அட்டூழியத்தை கண்டித்து பெரும்பத்து பகுதியில் பொதுமக்கள் திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்ததும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அசம்பாவிதங்களை தடுக்க அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய கொலையாளிகளில் 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.